Good morning students. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல மேட்டர் அரவுண்ட் அஸ் லெசன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கறத ரிவைஸ் பண்ணலாம். மேட்டர் பருப்பொருள். ஸோ நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஆல் சப்ஸ்டன்ஸையும் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேட்டர் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும், எதை நம்ம மேட்டர்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, matter is anything that has mass and occupies space. பருப்பொருள் என்பது நிறை மற்றும் இடத்தை அடைத்துக் கொள்ளும் பண்பு. இந்த இரண்டும் இருந்தது அப்படின்னா அந்த பொருள்களை தான் பருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேட்டர் அப்படிங்கிறத ஜென்ரலாக 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் இஸ் physical state, another one is composition state. பருப்பொருள் என்பதை 2 வகைகளா பிரிக்கலாம். ஒன்று இயற்பியல் நிலை, மற்றொன்று வேதியியல் நிலை. physical state பேஸ் பண்ணி மேட்டரை 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ சாலிட் அப்படிங்கிறது அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் டைட்லி அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும். லிக்விட்ல ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். கேசியஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் வெரி லூஸ்லி அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஸோ பருப்பொருளின் இயல்பு நிலையை அடிப்படையாக கொண்டு 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று திண்மம், திரவம், வாயு. திண்மம் அப்படிங்கிறது அணுக்களுக்கிடையே மிக நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது திண்ம நிலையை பெற்றிருக்கு. திரவ பொருள்களுக்கு அணுக்களுக்கு இடையே நெருக்கம் குறைவாக இருக்கிறதுனால, மிக வலுவற்ற விசையினால பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது திரவ நிலையை பெற்றிருக்கு. வாயு பருப்பொருட்கள் மிக அதிக இடைவெளியுடன் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது வாயு நிலைமையை அடைந்திருக்கு அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம 8th கிளாஸ்ல பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இப்போ 9thல மேட்டருடைய காம்போசிஷன் ஸ்டேட், வேதியியல் நிலையை அடிப்படையாக கொண்டு பருப்பொருள்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ காம்போசிஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி மேட்டர் அப்படிங்கிறத அகைன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். One is pure substance, another one is impure substance. வேதியியல் நிலையை அடிப்படையாக கொண்டு பருப்பொருள் அப்படிங்கிறத மேலும் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று தூய பொருள்கள், மற்றொன்று தூய்மையற்ற பொருள்கள். பியூர் சப்ஸ்டன்ஸ் தூய பொருள்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். ஒரே மாதிரியான துகள்களால் பிணைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா அதை தூய பொருள்கள், பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, மோர் தென் ஒன் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், ஒன்றிற்கும் மேற்பட்ட துகள்கள் சேர்ந்து உருவாகக்கூடியதை தூய்மையற்ற பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா எலமெண்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். தூய பொருள்கள் அப்படிங்கிறதுக்கு தனிமம், சேர்மத்தை எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஸோ அதில் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலமெண்ட் இஸ் ஏ ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ். ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் சேர்ந்து ஃபார்ம் ஆகிறதுனால எலமெண்ட்டை நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா, cannot be broken into simpler substance. அகைன் அதை சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக நம்ம டிவைட் பண்ண முடியாது. காம்பவுண்ட் அப்படிங்கிறது 2 or more elements combine chemically to form a new substance. ஸோ 2 or more elements சேர்ந்து கெமிக்கல் மெத்தடில் சேர்ந்து நியூ சப்ஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணுறதுனால கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி அதை நம்ம மறுபடியும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம 118 எலமெண்ட்ஸ் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கிறது பார்த்தோம். அந்த 118 எலமெண்ட்ஸை அகைன் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணலாம். அதாவது மெட்டல்,
மெட்டலாய்ட், நான் மெட்டல். மெட்டல் அப்படிங்கிறது ஜென்ரலாக எப்படி இருக்கும் அப்படின்னா ஹார்டாக இருக்கும். எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காப்பர், குரோமியம், கோல்ட், மெர்க்குரி. மெட்டலாய்டு அப்படிங்கிறது போத் மெட்டல் அண்ட் நான் மெட்டல் கேரக்டர் ரெண்டும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக். நான் மெட்டல்ங்கிறது ஜென்ரலாக சாஃப்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கார்பன், ஹைட்ரஜன், நியான், குளோரின். ஸோ இந்த மாதிரி எலமெண்ட்ஸை மெட்டல், மெட்டலாய், நான் மெட்டல் அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக செப்பரேட் பண்ணலாம். தூய பொருள்கள் அப்படிங்கிறத தனிமம், சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தனிமம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியான அணுக்கள் சேர்ந்து உண்டாகக்கூடியதாக இருக்கிறதுனால அதை மேலும் சிறிய பொருளாக, சிறிய துகள்களாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா பிரிக்க முடியாது. சேர்மம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் வேதியியல் முறையில் சேர்ந்து புதிய பொருளை உருவாக்குறதுனால வேதியியல் முறையை பயன்படுத்தி சேர்மத்தை சிறிய பொருளாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மாற்ற முடியும். ஸோ சேர்மத்திற்கு எடுத்துக்காட்டு காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக எதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா வாட்டர். வாட்டரோட ஃபார்முலா H2O. ஸோ அப்போ அந்த H2Oவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஹைட்ரஜன், ஆக்சிஜனை கெமிக்கல் மெத்தட் வேதியியல் முறையை பயன்படுத்தி நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியும். அதே மாதிரி தான் சுகர். சுகரோட ஃபார்முலா C12H22O11. ஸோ அப்போ அந்த சுகரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனை கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண முடியும். சால்ட். சால்ட்டோட ஃபார்முலா NaCl. ஸோ NaCl ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய Na, சோடியம் அண்ட் குளோரினை கெமிக்கல் மெத்தடை யூஸ் பண்ணி தனித்தனியாக செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ். ஸோ இம்பியூர் சப்ஸ்டன்ஸுக்கு எக்ஸாம்பிளாக எதை சொல்லலாம் அப்படின்னா மிக்சர்ஸ். மிக்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா 2 or more element or compounds physically mixed together in any ratio. ஸோ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமம் அல்லது சேர்மம் இயற்பியல் முறையில் ஏதேனும் ஒரு விகிதத்தில் கலந்திருக்கு அப்படின்னா அதை தான் மிக்சர்ஸ், கலவைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மிக்சர்ஸ் அப்படிங்கிறத அகைன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். One is homogeneous mixture, another one is heterogeneous mixture. Homogeneous mixture அப்படின்னா ஒருபடித்தான கலவை, heterogeneous mixture பலபடித்தான கலவை. Homogeneous mixture அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா only one phase, பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். அதை தான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா மோர் தேன் ஒன் ஃபேஸ், அதில் என்னென்ன பொருள் கலந்துருக்கும் அப்படிங்கிறத மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்க முடியும். அதை தான் நான் யூனிஃபார்ம் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிளாக சுகர் இன்டு வாட்டர். ஸோ சுகரையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மிக்சரில் சுகர், வாட்டருங்கிற 2 சப்ஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்ம விசிபிளாக பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் வாட்டர், ஆல்கஹால். ஸோ வாட்டர், ஆல்கஹால்ங்கிற அந்த 2 சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதில் வாட்டர் இருக்கு, ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிறத பார்த்ததும் சொல்ல முடியாது. பார்க்கறதுக்கு நமக்கு ஒரே மாதிரி யூனிஃபார்மாக தான் தெரியும். ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் அப்படிங்கிறது மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் சாண்ட் இன்டு சுகர். ஸோ சாண்டையும் சுகரையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் சாண்ட், சுகர் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி வாட்டர் அண்ட் ஆயில். ஸோ வாட்டரையும் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் வாட்டர், ஆயில்ங்கிற 2 சப்ஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்ததும் சொல்ல முடியும். ஸோ இதை நம்ம ஹெட்ரோஜினியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சர்ஸோட செப்பரேஷன் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ செப்பரேஷன் ஃபார் மிக்சர்ஸ், அதில் ஹோமோஜினியஸ் மிக்சர் எப்படி செப்பரேட் பண்ணலாம், ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். அதில் இங்கே இன்சாலிபிள் சாலிட் இன் லிக்விட். இன்சாலிபிள் சாலிட் இன் லிக்விட் அப்படின்னா இட் இஸ் ஏ ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். கரையாமல் இருக்கிறதுனால அதை நம்ம ஹெட்ரோஜினியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்சாலிபிள் சாலிட் இன் லிக்விட் டைப் ஆஃப் மிக்சரை
செப்பரேட் பண்றதுக்கு எந்தெந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன், சென்ட்ரிஃபியூகேஷன், வடிகட்டுதல் முறை, மைய விலக்கு முறை அப்படிங்கிற இந்த 2 மெத்தடை யூஸ் பண்ணி இன்சாலிபிள் சாலிட லிக்விட்ல இருந்து செப்பரேட் பண்ணலாம். கரையாமல் இருக்கக்கூடிய திண்மத்தை திரவத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக வடிகட்டுதல், மைய விலக்கு முறைங்கிற இந்த 2 முறைகளை பயன்படுத்தி நம்ம தனித்தனியா பிரித்தெடுக்கலாம். அடுத்தது soluble solid in liquid. Soluble solid in liquid அப்படின்னா it is a homogeneous mixture. so இதை எந்த மெத்தட்ல நம்ம செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா distillation, காய்ச்சி வடித்தல் முறை. அடுத்து 2 immiscible liquid, சாரி 2 miscible liquid. miscible liquid அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கக்கூடிய கலவை. ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கு அப்படின்னா it is a homogeneous mixture. so இதை எந்த மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா fractional distillation. miscible அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று கலந்திருக்கக்கூடிய கலவை அப்படின்னு அர்த்தம். fractional distillation மெத்தடை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். அடுத்து 2 immiscible liquid. immiscible அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்கக்கூடிய 2 திரவங்களை தனித்தனியே பிரித்தெடுக்கும் முறையை தான் செப்பரேட்டிங் ஃபனல் அப்படின்னு சொல்லுவோம். பிரிபுணல் முறை. ஒன்றுடன் ஒன்று கலக்காமல் இருக்கக்கூடிய 2 திரவங்களை தனித்தனியே பிரித்தெடுப்பதற்காக பிரிபுணல் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம மிக்சர்ஸை செப்பரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தோம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரிடே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் சொல்யூஷன் ஃபார்மேட்ல இருக்கு அப்படிங்கறது பார்த்தோம். ஸோ சொல்யூஷன் அப்படிங்கறத பார்ட்டிகல் சைஸை பேஸ் பண்ணி 3 டிஃபரெண்ட் டைப்ஸா கிளாசிபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்தோம். ஒன் இஸ் ட்ரூ சொல்யூஷன், அனதர் ஒன் இஸ் கொலாய்டல் சொல்யூஷன், தேர்ட் ஒன் சஸ்பென்ஷன் சொல்யூஷன். ஸோ அதுல ட்ரூ சொல்யூஷன் அப்படிங்கிறது சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் சால்வெண்ட்ல கம்ப்ளீட்லி சாலிபிளா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ட்ரூ சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம். கொலாய்டல் சொல்யூஷன் அப்படிங்கிறது பார்ஷியலி சாலிபிளா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சஸ்பென்ஷன் அப்படிங்கிறது இன்சாலிபிளா இருக்கும். சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் எ சால்வெண்ட். ஸோ அதுல ட்ரூ சொல்யூஷன் அப்படிங்கிறது ஹோமோஜினியஸ் மிக்சர், கம்ப்ளீட்லி சாலிபிளா இருக்கிறதுனால அதை ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். கொலாய்டல் சொல்யூஷன் அண்ட் சஸ்பென்ஷன் சொல்யூஷன்ங்கிறது ஹெட்ரோஜினியஸ் மிக்சர் ஃபார்மேட்ல இருக்கு, அதனால அது ஹெட்ரோஜினியஸ் மிக்சருக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். நெக்ஸ்ட் அலாய்ஸ். அலாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரே சப்ஸ்டன்ஸா யூஸ் பண்றதை தான் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தோம். ஸோ கோல்டு ஆர்னமெண்ட்ஸ்ல கோல்ட், காப்பர்ங்கிற 2 மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. மிக்ஸ் பண்ணி அதை ஆர்னமெண்ட்ஸா நம்ம யூஸ் பண்ணும்போது அதை கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரே பொருளா நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ அந்த மாதிரி 2 மெட்டல்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரே சப்ஸ்டன்ஸா யூஸ் பண்றதை தான் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அலாய்ஸ் அப்படிங்கறதுல கோல்டு, காப்பர்ங்கிற 2 மெட்டல்ஸ் இருக்கு, பட் பார்க்கறதுக்கு அதுல கோல்டு மட்டும் பிரசன்ட் ஆயிருக்குங்கிற அந்த அப்பியரன்ஸை வச்சு இட் இஸ் ஏ ஹோமோஜினியஸ் மிக்சர் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ட்ரூ சொல்யூஷன், கொலாய்டல் சொல்யூஷன், சஸ்பென்ஷன் சொல்யூஷன் உடைய டிஃபரன்சஸ் என்னென்ன அப்படிங்கறது பார்த்தோம். பார்க்கறதுக்கு அதனுடைய நேச்சர், அப்பியரன்ஸ் அண்ட் ப்ரௌனியன் எஃபெக்ட், டிண்டால் எஃபெக்ட், இதெல்லாம் ப்ரௌனியன் மூவ்மெண்ட், டிண்டால் எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்தோம். லாஸ்டா எமல்ஷன். எமல்ஷன் அப்படின்னா பால்மன். ஸோ அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது 2 immiscible liquids ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடியதை எமல்ஷன் அப்படின்னு சொன்னோம். அந்த எமல்ஷன் அப்படிங்கறத டிஃப்ரெண்ட் டைப்ஸா நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆயில் இன் வாட்டர், வாட்டர் இன் ஆயில்ங்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமல்ஷனை ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ மேட்டர் அரௌண்ட் அஸ் லெசன்ல மேட்டரோட காம்போசிஷன் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் என்னென்ன, அதுல செப்பரேஷன், மிக்சர்ஸ் உடைய செப்பரேஷன் மெத்தட், டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன, சொல்யூஷன்னா என்ன, சொல்யூஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, கம்பாரிசன்ஸ் என்ன, அண்ட் அதுல ப்ரௌனியன் மூவ்மெண்ட், டிண்டால் எஃபெக்ட் அண்ட் எமல்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்த்துருக்கோம். ஓகே,
தேங்க்யூ.